ஏறத்தாழ பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து செக்ஸ் கூட வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், அவ்வளோ சுதந்திரமா? அந்த அளவுக்கு ஜெயிலில் நடக்குது சார் உள்ளே வந்து இந்த சண்டை போடுறது, கொலை நடக்கிற சம்பந்தம் படத்தில் அது நடக்கத்தாங்க செய்யும். ஜெயிலுக்குள்ளார வர்றவன் சரி ஒழுங்கானவனா உள்ள வர்றான். வெளியில் கொலை பண்ணுறது, வெளியில் கொள்ளடிக்கிறது, வெளியில் கற்பழிக்கிறது எல்லாம் பண்ணுறதுனால தான் உள்ளே வர்றாங்க. ஆமாம். அங்கே உள்ளே வந்தால் ஒருத்தர் அடிச்சுக்கும்போது கொண்டுக்குவானுங்க. சில சமயங்களில் வார்டர்கள் கண்டுக்க மாட்டாங்க. வார்டனே கண்டுக்க மாட்டாங்க? கண்டுக்க மாட்டாங்க. இல்லை வார்டனுக்கு எதாவது கட்டிங் ஏதாவது சார் சாப்பிட்டுன்னு விட்டுருவாங்க. ஏன் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்குமா? வார்டன் மென்டல் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? மனநல மருத்துவமனையில் சொந்தக்காரங்க கொண்டு விட்டு போயிடுவாங்க. யார் என்னன்னெலாம் தெரியாது. அவங்க இப்போ எனக்கே மென்டல் ஆகிட்டேன்னு வச்சுங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அவ்வளோ சுலபமாக பண்ண முடியாது. இல்லை எனக்கும் தெரியும் சார். அது ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீதி ஜட்ஜு முன்னாடி நிறுத்தி ஜட்ஜு வந்து கன்வின்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியும். வந்து அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வரவே மாட்டாங்க, கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அவங்க சரியானா கூட இப்போ சரியானா ஏன்னா